வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியான ஸ்டைலில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். லஞ்ச் டைமில் நீங்கள் நிறைய பேர் ரைஸ் அப்படிங்களா, அந்த ரைஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. அந்த ரைஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட இந்த செட்டிநாடு கார சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சில பேர் உடச்சல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் எதுவுமே போடாமல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதை மட்டுமே வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்: பாயில்ட் ரைஸ் 1 பவுல், செடார் சீஸ் 100 கிராம், குடை மிளகாய் 3 கலர் 5 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளேக்ஸ் 100 கிராம், கொத்தமல்லி 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த வேக வச்ச சாதம் இருக்குல்ல, இந்த சாதத்தை அப்படியே நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணுறதுக்கு வந்து மெக்சிகனில் மெக்சிகன் பால் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாதம் இல்லாமல், அதாவது பொன்னி அரிசியோ இல்லை பச்சை அரிசியும் யூஸ் பண்ணாமல் அவங்க கண்ட்ரியில் யூஸ் பண்ணுற ஹர்பரி ரைஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸு. இன்றைக்கி வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக்ஸ் பார்க்குறது தான் இந்த ப்ரிப்பரேஷன். இப்போ பாருங்கள், இந்த சாதத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணி முடித்த பிறகு கையில் எடுத்திங்கன்னா உருண்டு வரணும். அதாவது நல்லா கெட்டியான ஒரு பக்குவத்துக்கு வரணும். அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க இந்த கொத்தமல்லி போடுறோம். இந்த கொத்தமல்லி போட்ட பிறகு காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது காஞ்ச மிளகாவை கொஞ்சம் மிக்சியில் நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி குறைன்னு வரும். அந்த காஞ்ச மிளகாவை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கோம். குடை மிளகாய், இந்த குடமிளகா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த குடமிளகா போட்டிருக்கேன். இந்த குடமிளகா எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் வந்து இந்த டிஷ்ஷு பண்ண முடியாத கேட்டிங்கன்னா பண்ணலாம் கண்டிப்பாக. இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மஷ்ரூம் போடலாம், ஸ்வீட் கார்ன் போடலாம், க்ரீன் பீஸ் போடலாம். எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கிடைக்கும் உங்களுக்கு. அதே டைமில் நிறைய வெஜிடபிள்ஸ் போகிறோம்னா உங்களுக்கு ரைஸ் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். அதாவது 70% ரைஸ் குவான்டிட்டி இருக்கணும், 30% தான் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பால் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு உங்களோட உள்ளங்கையில் இந்த பாலை அப்படியே வச்சுட்டு நீங்கள் இன்னொரு விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண இடத்துல இந்த சீஸை உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சீஸ் பதிலாக வேறு என்ன ஸ்டஃபிங் வைக்கலாமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் மாங்காய் ஊறுகாய் ஸ்டஃபிங் பண்ணலாம். வீட்டில் ரெடி பண்ணுற கெட்டியான சட்னி இருந்தால் சட்னி ஸ்டஃபிங் பண்ணலாம். அப்படி இல்லைனா சிக்கன், வெஜிடபிள்ஸ் எதுனா ஒன்று நல்ல கெட்டியான பக்கத்தில் ரெடி பண்ணுற ப்ரிப்பரேஷன் வந்து உள்ளே ஸ்டஃபிங் பண்ணி இந்த மாதிரி பால் பிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்ன்ஃப்ளேக்ஸை டேரெக்டாக இதில் போட்டு கோட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட் கோட்டிங் முடிஞ்சிருக்கு. ரெண்டாவது வந்து என்னோடய உள்ளங்கை வந்து ஈரம் பண்ணியிருக்கேன். ஈரக்கையோட திருப்பி அந்த பாலை பிடிக்கிறேன். எதுக்காக பிடிக்கிறேன்னா கொஞ்சம் ஈரத்தன்மை வேணும். அதாவது இந்த பால் வந்து திருப்பி கோட் பண்ண போகிறோம் கார்ன்ஃப்ளேக்ஸில், அதனால் கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே பால் கோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்காக தனியாக பேட்டர்லாம் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பார்த்தீங்களா, நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயும் சூடாக இருக்குது. 1 by 1 ஃப்ரை பண்ணுறோம். இந்த பால் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்காது. ஏன்னா ரைஸும் வெந்திருக்கும், கேப்சிகம் வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதிகபட்சம் ஒரு 2 to 3 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான ரைஸ் சீஸ் பால் ரெடி. இன்றைக்கி இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸை வச்சு உங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் மெக்சிகன் பால்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி ரைஸ் ப்ரிப்பரேஷன் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இது தொடர்ந்து இந்த செட்டிநாடு கார சட்னி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். செட்டிநாடு கார சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2 நம்பர், பெரிய தக்காளி 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 15 நம்பர், இஞ்சி சின்ன துண்டு அதாவது 25 கிராம், பூண்டு 15 to 20 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மண்சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய்,
அதுக்கப்புறம் இஞ்சி போட்ட பிறகு பூண்டு, காஞ்ச மிளகாய் அதிகமான குவான்டிட்டி போட்டிருப்போம். ஏன்னா அந்த காரத்தன்மை இதில் தான் கொடுக்கும். அதனால காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு. இந்த காஞ்ச மிளகாய் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணி போடணும்னு கேட்டிங்கன்னா, தக்காளியோட அளவு எந்த அளவுக்கு போதோ, அதாவது புளிப்புத்தன்மை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காரம் நீங்கள் அதிகமாக போடணும். அதே டைமில் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டோம், அதாவது ஒரு 40 to 50% வதங்கி வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போடுறோம். இந்த தக்காளி ரஃபாக கட் பண்ணி தான் போடுறோம், பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தக்காளி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ மஞ்சத்தூளும் போட்டாச்சு. இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் 1 நிமிஷம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, நல்லா தாராளமாக கொத்தமல்லி போடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் புதினா போட்டால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் போட மாட்டாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிஷ் நான் எங்கே கற்றுட்டு இருக்கிறேன்னா, நான் எப்போ ஊருக்கு போனாலும் இந்த டிஷ்ஷை பண்ணுவாங்க. அதாவது என்னோட மதன்லா வீட்டுக்கு, ஜூலியோட அம்மா வீட்டுக்கு. ஏன்னா அவங்க காரைக்குடி இல்லை, அவங்க வீட்டுக்கு எப்போவுமே போகும்போது நல்லா சுட பிளெயின் தோசை கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே எடுத்து தருவாங்க முருளா. அதோட இந்த கார சட்னியை தொட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் நீங்கள் பார்க்குறோம். இந்த மஞ்சத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அந்த சில்லி பவுடர் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்கிறோம். இந்த இடத்துல தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடிச்ச பிறகு திருப்பி தாளிப்பு போடுவோம். அந்த தாளிப்பு நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, அந்த கடுகு அதுக்கப்புறம் இந்த உளுத்தம் பருப்புலாம் தாளித்து அப்படி மேலே கொட்டி மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த தாளித்த அந்த எண்ணெயிலேயே அந்த அரைச்ச சட்னியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுவாங்க. அப்படியே சாப்பிட்டேன்னு வச்சுங்க, அப்படியே மெய் மறந்து இருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் தான். இப்போ தாளிப்பு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை. நீங்கள் பெருங்காயம் வேணால் இந்த இடத்துல கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அடாடா, நான் சொன்ன மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ப்ரிப்பரேஷன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அல்டிமேட்டான ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன். கார சட்னி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், அதோட ஃபீட்பேக்கும் கொடுங்க.